So guys, welcome to the third lab. So இந்த lab பேர் பார்த்தீங்கன்னா Cloud Run Functions. So get started with API Gatewayல இது நமக்கு வந்துட்டு third lab. ஸோ இது ஆல்ரெடி நான் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் பண்ண லேபோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எப்பயும் போல் நான் லான்ச் வித் ஒன் கிரெடிட்ங்கிறது தரேன். ஸோ எனக்கு லேப் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம இன்காக்னிட்டோ விண்டோவில் இந்த கூகுள் க்ளவுட் கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஐ அண்டர்ஸ்டாண்டுங்கிறத நான் தரேன். நம்ம இந்த பேஜில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கே லேண்ட் ஆனோடனே நம்ம இங்கே போய் நம்ம ஷெல்லை தான் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுவோம். பட் திஸ் டைம் இந்த ஷெல்லை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. ஸோ இப்போ நமக்கு இங்கே சர்ச் பார் இருக்குது. ஸோ இந்த சர்ச் பாரை நம்ம கிளிக் பண்ணிட்டு FUN ஸோ FUNன்னு நீங்கள் அடித்தாலே க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்குள்ளே 3 டாட் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிளாட்ட வச்சு ஒரு பெயிண்டிங் டேபிளாட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து சேரும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே இங்கே ரைட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இங்கே எடுத்த உடனே நமக்கு வந்துட்டு சர்வீஸ் நேம் தான் இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் நேமுக்கு நம்ம எங்கே போகணும்னா இந்த லேபுக்கு வரணும். ஸோ இங்கே செட்டப் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கொஞ்சம் இது பண்ணோம்னா நமக்கு ஒரு டேபிள் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இந்த டேபிளில் என்னோட சர்வீஸ் நேம் ஜிசி ஃபங்க்ஷன். ஸோ எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இந்த ஜிசி ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் பேஸ்டிங் இட் இயர். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு எனேபிள் ஆட்ட காமிக்கும். ஸோ இங்கே எனேபிள் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ரீஜியன் கேட்கும். ஸோ ரீஜியனில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரீஜியன் தான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ண உடனே இங்கே ஆட் ட்ரிகர்னு ஒரு பட்டனுக்கு கீழே ஆத்தன்டிகேஷன் இருக்கும். ஸோ இதில் அலோ பப்ளிக் ஆக்சஸ் தென் நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கண்டெய்னர்ஸ் வால்யூம் நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு செகண்ட் ஜென்ரேஷன் வச்சுக்கலாம். ஸோ எல்லாருமே இதே தான் செட் பண்ணணும். அங்கே ரிவிஷன் ஸ்கேலிங் இதில் வந்துட்டு மினிமமுக்கு நம்ம 0 தந்துக்கிட்டோம், மேக்ஸிமமுக்கு 5ங்கிறது நம்ம தந்துக்கணும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நம்ம தந்து முடிச்சிட்டோம், டாப்லேருந்து நம்ம வந்துட்டோம். ஸோ தந்து முடிச்சிட்டோம்னா நம்ம கிரியேட் தரத்துக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் தந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே சேவ் அண்ட் ரீடிப்ளாய்னு ஒரு இது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே சைடு உங்களுக்கு லோட் ஆகிறது தெரியும். ஸோ இந்த சைடு ஒரு டிக் மார்க் வரும் உங்களுக்கு ஒன்ஸ் அப்லோட் ஆகிடுச்சுன்னா. ஸோ எனக்கு இங்கே டிக் மார்க் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இது முடிஞ்ச உடனே எனக்கு இந்த இடத்துல 4 இது லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த ரவுட்டிங் டிராஃபிக் லோட் ஆகி முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு 4 ப்ராசஸ் வந்துட்டு லோட் ஆகும். அது லோட் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 minutes தான் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி 4 ப்ராசஸ் வரும். ஸோ இது 4மே முடியணும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டுமே உங்களுக்கு ஒரு 30 seconds 40 seconds ஆகும். மீதி 3 உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆயிரும்.
ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுங்கிறது இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மீதி நாலுமே எனக்கு டக்கு டக்குன்னு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு நாலுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நாலுமே நமக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த சைட் டெஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இங்கே CLI டெஸ்ட் கமாண்டுன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். தென் உங்களோட நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி என்னோட நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம அந்த ஷெல்லுங்கிறத ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்கள் டாப் கார்னரில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். எப்பயும் போலவே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எனக்கு ஷெல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கண்டினியூ தரேன். தென் ஆத்தரைஸ். ஸோ எனக்கு இப்போ இந்த ஷெல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா நம்ம டைரெக்டாக நம்ம இதை போடக்கூடாது. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சின்ன எடிட் பண்ணி ஆகணும். ஸோ அது என்ன எடிட்னா இந்த பேஜில் வந்துட்டோன்னா கீழே கொஞ்சம் வந்துக்கலாம். ஸோ இங்கே டெஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ட்ரிகரிங் ஈவெண்ட் ஃபீல்டு இது வந்து இந்த மெசேஜை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த நோட் பேடில் இந்த நேம் கோலன் டெவலப்பர்ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ தென் இந்த இதை நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த கன்சோலில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். என்ட்ரு கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ எனக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. தென் இந்த பேஜுக்கு வரேன். செக் மை ப்ராக்ரஸ். தென் 100 out of 100. ஸோ இந்த லேப் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த லேபுக்கு எந்த கமெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது கைஸ். ஸோ தேங்க்யூ.